ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் கேத்தியர். இன்னைக்கு ஜூன் 25 ட்ரேடிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி மார்க்கெட் பார்த்தோன்றது ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் டே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மொமெண்டம் வந்து நல்லா ஹையை பிரேக் பண்ணி கண்டினியூஸ் ஹை பிரேக் பண்ணி மேலே டாப்லேயே முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளோட வியூ வந்து கிளியர் கட்டாக இருந்துச்சு. இன்றைக்கான வியூ வந்து பையிங் தான் அப்படின்றத. ஸோ நான் வந்து மார்க்கெட் முடிஞ்சோன்னே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இன்றைக்கான எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்க போகுதுன்றத ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்ன பிளான்னா, மார்க்கெட் வந்து எவ்வளோ பெரிய மொமெண்டம் கொடுத்தாலும் கீழேருந்து மேலே ஒன் சைடாக. ஸோ ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டும் ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்கு. ஸோ நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்னால. ஸோ இன்னைக்கு ஒரு கன்சால்டேஷன் மாதிரி ஆகும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு ஒரு 116 பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு கேப்புக்கு கொடுத்துருச்சு. கேப்புக்கு கொடுத்தனால இப்போ என்னோட எக்ஸிக்யூஷன் பிளான் எப்படி வச்சுருந்தேன்னா, நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும், நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு மேலே போகணும். இந்த வியூ தான் நான் வச்சுருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணிருச்சுன்னா அப்படியே மேலே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டேவோட ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டேவோட ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்போலாம் நல்லா சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுது, ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணுது. ஸோ இமிடியேட்டாக என்னாச்சு, ஒரு மேலே ஸ்விங் போணுச்சு. பட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 925 கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துச்சு, ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ். அதை அப்படியே ஒரு ஸ்விங் லோ கிரியேட் பண்ணிட்டு பிரேக் பண்ணிடுச்சு இமீடியட்டா. ஈவன் இன்னைக்கு டே லோ ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ கூட வரல. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். பட் ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா பவர் காட்டிகிட்டே மேலே போகுது. ஸோ நமக்கான எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் டிலே ஆச்சு. நம்ம வெயிட் பண்ணேன், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் பிரேக் பண்ணிவிட்டு அகெயின் வந்து இந்த ரேஞ்சில் ஒரு 10.5லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்சாலிடேட்டட் பிரேக் அவுட், ஸோ கீப் ஆன் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து கன்சல்டேஷன் வந்து நான் எதிர்பார்த்தா கூட, பட் ஆனால் ஒரு ரீட்ரேஸ் ஆகிட்டு நான் கன்சல்டேஷன் நடக்கணும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து டாப்லேயே பவர் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ பவர் காட்டினா கூட நமக்கு எப்போ ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி 2 days பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட, திரும்பி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் இவ்வளோ தூரம் கொடுத்துட்டு அகெயின் இன்னைக்கு இந்த மொமெண்டம் வந்து இன்னைக்கு ரேலி வந்து அரௌண்ட் 170 பாயிண்ட்ஸ் கிட்ட. இப்போ நேற்றுலேருந்து இன்னைக்கு மொமெண்டம் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு 460 பாயிண்ட்ஸ் கிட்ட, அதாவது ஒரு 350 பாயிண்ட்ஸ் கேப்னுக்கு அப்புறம் 460 பாயிண்ட்ஸ் கேப் இப்போ சேர்த்து போகுதுன்னா மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷ் இருந்தால் கூட, பட் ஆனால் பயர்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கான பிளேஸ் வந்து கிடையாது. இப்போ இதை நம்ம ரீட்ரேஸ் ஆகாமல் இந்த ஹையை பிரேக் பண்ணி இங்கே கீப் ஆன் பிரேக் பண்ணுது, லைக் இங்கே பிரேக் பண்ணுது, அகைன் இங்கே பிரேக் பண்ணுது. பட் இது வந்து ஃபெயிலியர் ஆக கூட சான்சஸ் இருக்குன்றனால நான் வந்து ஒரு நல்ல ரீடெஸ்ட் மட்டும் வெயிட் பண்ணிட்டேன். பட் ஆனால் நமக்கான எக்ஸிக்யூஷன் வந்து இன்னைக்கு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து கீப் ஆன் மேலே போய்கிட்டே இருக்குது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம. இந்த மொமெண்டம்க்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருந்தா அது ஹெல்த்தியாக மேலே போகும். அகெயின் கேப் அப் பண்ணிட்டனால இப்படி மேஜர் ஸ்விங்கை அப்படியே ஹையை பிரேக் பண்ணிகிட்டே போகுது. ஸோ இதுக்கான என்ட்ரி ஆகிறதுக்கான இடமே எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால இன்றைக்கான எக்ஸிக்யூஷனில் ஆர்டர் போய் காட்டுறேன், பொசிஷன்ஸை காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் ஃபார் டுடே. இன்னைக்கு நோ ட்ரேட் தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் லாஸாக இருக்கட்டும் பிரேக் ஈவன் நோ ட்ரேட், எதாக இருந்தாலுமே நான் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணிடுவேன். டெய்லி நான் என்னைக்கெல்லாம் மானிட்டரில் உட்காடுறேனோ அன்றைக்கி உங்களுக்கு ட்ரேட் நான் காமிச்சிடுவேன். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் ஹாலிடே மொகரம்ன்றனால, ஸோ மண்டே தான் இனிமேட்டு செஷன். ஸோ அது வரைக்கும் நம்ம வீடியோஸ் இனிமேட்டு மண்டேலேருந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இது கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் எனக்கு. ஸோ தேங்க்யூ அண்ட் பை.